வந்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இதோட சிக்னிஃபிகன்ஸ், அதாவது இந்த அளவுக்கு வந்து இந்த ட்ரக் தமிழ்நாடு ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் காலேஜ் வந்து ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. இந்த அளவுக்கு வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணி ஒரு ஸ்டேட் வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏன் வந்து நம்ம வந்து ரொம்ப பெருசாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் வந்து நிறைய கனவுகள் வந்துருக்கீங்க. அண்ட் ஒரு 4 இயர்ஸில் வந்து நீங்கள் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் ஸ்கூலில் பார்த்துருக்கும், காலேஜ் லைஃப்லையும் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும் உங்களுக்கு. அதில் வந்து நிறையா நல்ல விஷயங்களும் வரும், நிறையா வந்து சொசைட்டிக்கு அகேன்ஸ்டான விஷயங்களும் வரும். அதில் ஒன் ஆஃப் த திங் வந்து இந்த ட்ரக். ஸோ இந்த ட்ரக் வந்து மோஸ்ட்லி இன்ட்ரடியூஸ் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜில் தான் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து காலேஜ் அண்ட் ஸ்கூல் லெவலில் வந்து ரொம்ப எம்ஃபசிஸ் பண்ணி உங்களுக்குலாம் ஒரு அவேர்னஸ், இதோட இல் எஃபெக்ட்ஸ் என்ன, இதோட சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் என்ன, இதனால் லீகல் சைடில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் வந்து ஃப்ரம் தி கவர்மெண்ட் சைட் இவ்வளோ வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ஏஜ்லேயே வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ இன்னொரு விஷயம் வந்து இந்த லெவலில், அதாவது நம்ம ட்ரக்கு அவேர்னஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு கேஸ் நாங்கள் எங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்த ஒரு கேஸ். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், 3rd இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட், மதுரையில் தான், நல்லா படித்த காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸ்கூலில் வந்து 95-96%, காலேஜ் 2 செமஸ்டர்லேயுமே வந்து நல்ல ஸ்கோர், நல்ல 9 CGPA வச்சுருந்த ஒரு பையன். ஃப்ரெண்ட்ஸோட ஒரே ஒரு அட்வைஸ்னால, பரவாயில்ல ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதை அட்மினிஸ்டர் பண்ணி அதுலேருந்து எஜுகேஷன் கம்ப்ளீட்டாக டவுன், வீட்டில் நிறைய இஷ்யூஸு, படிப்பு கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடுச்சு, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுச்சு, போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு, ஃப்யூச்சர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதில் இந்த ட்ரக்ஸ், எஸ்பெஷலி இந்த நார்காட்டிக்ஸ், NDPSன்னு சொல்லுவாங்க, இந்த நார்காட்டிக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ், இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரிஞ்சண்டான ஆக்ட். இதில் வந்து கன்சம்ஷன், பொசிஷன், அதாவது நீங்கள் கன்சியூம் பண்ணாலும் சரி, கையில் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் யாருக்காவது இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, இதோட லாஸோட இது வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டான லா. நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே உங்களை வந்து இது நான் பெயிலபிள் செக்ஷன்ஸு, உங்களால் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்க முடியும். அதே மாதிரி ஃபைனு, கன்விக்ஷன், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட். அதனால் இந்த லா பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் தி லீகல் சைட் இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். செகண்ட் திங், NDPSலே பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட். நீங்கள் நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ கேஜஸ் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து கன்விக்ஷன் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து மோஸ்ட்லி பியூர்லி வந்து போலீஸ் ஆங்கிள். நாங்கள் வந்து டே அண்ட் நைட் ஒர்க் அவுட் பண்ணி யார் யாரெல்லாம் வந்து ட்ரக்ஸ் கொண்டு வரா, யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறா, இந்த அளவுக்கு நாங்கள் நெட்வொர்க் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி எங்கள் சைடில் ஆக்ஷன் எடுக்கிறது. 2வது வந்து அவேர்னஸ். இப்போது நாங்கள் எவ்வளோ தான் நாங்கள் ட்ரக்ஸு பொடிச்சாலும், இப்போ எங்கே வந்து ட்ரக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அங்கேருந்து எது வரைக்கும் கன்சியூம் பண்ணுறாங்களோ இந்த சேனல்குள்ளே நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலுமே கன்சம்ஷன், டிமாண்டு குறையிற வரைக்கும் இதோட இம்பேக்ட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். டிமாண்ட் எப்போ குறையும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே முடிவு எடுத்தால் தான் முடியும். ஸோ அந்த டிமாண்ட் ரிடக்ஷன் தான் அல்டிமேட் கோல். அதுக்கு தான் வந்து இவ்வளோ அவேர்னஸ்ஸு, இவ்வளோ இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து உங்களுக்குலாம் இதோட இல் எஃபெக்ட்ஸ் வந்து சொல்கிறது. நம்ம டிமாண்டு குறையிற வரைக்கும் அங்கேருந்து ட்ரக்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ நீங்கள் முடிவு பண்ணி இல்லை எனக்கு இந்த ட்ரக்ஸ் வேணாம் நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே வர ட்ரக்ஸும் வந்து கம்மியாகும். அப்போ தான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் ப்ராப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரம் ஆர் சைட் அது ஒன்லி திங் இஸ், இப்போ நீங்கள் பிளெட்ஜில் கூட பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள், போதை பழத்துக்கு ஆளாக மாட்டேன், மற்றவங்கள வந்து நாங்கள் இதுலேருந்து யாராவது உள்ள அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். 2வது இந்த மாதிரி யாரும் உள்ளே விழாத இந்த ட்ரக்ஸோட இந்த குரூப்பில் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சைடில் என்னெல்லாம் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருக்கீங்க. இது எல்லாமே வந்து வி ஹேவ் டு ஆக்ட் மோர் தென் வேர்ட்ஸ். நம்ம பார்த்தது வந்து ஒரு பிளெட்ஜாக எடுத்துக்காமல் ஒரு லைஃப் மோட்டாக எடுத்து பண்ணுங்கள். ரிமெம்பர், லைஃப் டஸ் நாட் ஹேவ் a ரீஎண்ட் பட்டன். ஒரு வாட்டி நீங்கள் முடிவு பண்ணி இதில் ஏதாவது உள்ளே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் வெளியே வர முடியாது. ஸோ ப்ளீஸ் பி காஷியஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.